ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எசேக்கியல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸோ லாஸ்ட் வீக் நீ இப்போ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிந்தி தான் போட்டேன் அந்த ரெக்கார்டட் மெசேஜ். ஸோ இது நான் கொஞ்சம் பிறகு டைம் இருந்தால் கேளுங்க. ஆண்டவருடைய இருதயத்தை கொடுத்து, ஏன்னா இந்த எசேக்கியல் இந்த நான் திரும்பவும் சொல்லும்போது ஏன் அந்த இது ரொம்ப முக்கியம், why is it so important that we understand Ezekiel அப்படின்னு சொல்லும்போது எக்ஸைல் ரிலேட்டட் திங்ஸ் அதை நீங்க சொல்லும்போது, எஸ்பெஷலி இந்த எசேக்கியல் நீங்க பார்க்கும்போது, நீங்க நான் திரும்ப சொல்றேன், எசேக்கியல வந்து ஆண்டவர் அந்த அவங்களுடைய எக்ஸைல் போறாங்க, பாபிலோன் அவங்க பாவம் செய்யறாங்க, அது மூலமா அவங்க அந்த பாவத்தின் ரிசல்ட்டா அதனுடைய கான்சிக்வன்ஸா ஆண்டவர் அவங்கள வந்து அங்க கொண்டு போறாரு. 70 வருஷம் அங்க இருக்கிறாங்க, திரும்பி வராங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஹிஸ்டரியா எழுதணும்னா இட் won't be வெரி மச். ஒரு 10 பக்கத்துல எழுதி முடிச்சிடலாம், அவ்வளவுதான் இருக்கு. அதுல வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பிரீஃபா எழுதணும், அவ்வளவுதான் நடந்துச்சு. பாவம் செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. ஸோ அப்படியே ரொம்ப டிஸ்கிரிப்டிவா எழுதணும். ஒரு 20-25 பக்கத்துல எழுதிடலாம் அஸ் அ ஹிஸ்டரி, ஒரு டெக்ஸ்டா எழுதணும்னா. ஆனா நீங்க எசேக்கியல் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, there is so much ஆண்டவருடைய இருதய குமுறலை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தடையும் அவங்க பாவம் செய்யும் போது, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன் ஆண்டவர் வந்து ரொம்ப ரிஜிடா இருப்பாரு, ஒண்ணுமே he doesn't have any emotions. நான் சொல்றேன், இந்த உலகத்துல எத்தனை ஸ்டார்ஸ் அழிஞ்சாலும் அவரை ஒன்றும் செய்ய போறது இல்லை, எத்தனை கேலக்சிஸ் வந்தாலும் வராட்டாலையும் அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் ஹிம். எத்தனை ஸ்டார்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. வாட் எவர் ஹேப்பன்ஸ், நத்திங் இஸ் கோயிங் டு ஷேக் காட். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், he calls this nation Israel. அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. கொடுத்து அவங்க வந்து அவருக்கு எதிராக அவரை ஆண்டவராக ஏற்று சேவிக்காம வேற யுக்ரைன்ல சேவிக்கும் போது, when they go away from him, அவரை முழுவதுமா லவ் பண்றாரு, நேசிக்கிறார். பட் திஸ் இஸ்ரேல் இஸ் கோயிங் ஆஃப்டர் அதர் காட்ஸ். அதான் அந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டியை அவர் வந்து காட்டுறாரு, அந்த அனாலஜியை காட்டுறாரு. ஸோ ஐ கேவ் யூ சோ மச், ஐ கேவ் யூ எவ்ரிதிங், எல்லாம் நான் கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு குறைய வைக்கல, பட் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் ஃபாரின் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதய குமுற. அதான் லாஸ்ட் வீக் நான் மெசேஜ்க்கு போட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது, ஐ டுக் யூ அஸ் அ பேபி. நீ வனாந்தரத்துல ஒண்ணும் இல்லாம இருந்த, நீ பிறந்து கிடந்து உன்னுடைய ரத்தத்தை துடைக்கிறது கூட யாருமே இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் லையிங் தேர். ஐ டுக் யூ, ஐ கிளென்ஸ்ட் யூ. உனக்கு வேண்டி சாப்பாடு கொடுத்தேன், உனக்கு வேண்டி எல்லாத்தையும் கொடுத்தேன். ஐ கேவ் யூ. உனக்கு நீ வந்து ஒரு சாப்பாடு கூட கிடைக்காத லெவல்ல இருக்கும்போது ஐ கேவ் யூ எவ்ரிதிங். அது மட்டும் இல்ல, உன்னை உயர கொண்டு போய் மகிமையான இடத்துல வச்சேன். நீ என்ன பண்ணனா, யூ வெண்ட் அவே ஃப்ரம் மீ, யூ வெண்ட் வித் another husband அப்படின்னு அந்த குமுறல் நீங்க வாசிக்கணும். ஐசாயாலையும் இருக்கும், எரேமியாலையும் இருக்கும், எசேக்கியலையும் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மகத்துவம் உள்ள தேவன் இப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் காட் லுக்ஸ் அட் ஹிஸ் பீப்புள். புரியுதா? எப்படி உங்களையும் என்னையும் பார்க்கிறார் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். தட் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். இதான் தேவனுடைய இருதயம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அது ஏதோ ஸ்டோன், எப்படியோ ஒரு கல்லு போல மேல பெருசா உட்கார்ந்துருக்கிற அசிவி இஸ் நாட் பீயிங் ஷேக்கன் பை எனிதிங். நோ, நத்திங் கேன் ஷேக் ஹிம் எக்ஸப்ட் ஹிஸ் சில்ட்ரன் going away from him, his children not being faithful to him. That shakes him. அதான் நீங்க நல்லா you have to understand. He pours out his feelings. எப்படி ஒரு ஃபீலிங்னா, ஒரு அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அனாலஜி தான். அதே ஒரு புருஷன் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றான், அவள் வந்து வேலை குடும்பத்துல இருந்து வர்றா, ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் கொடுத்து அவளை உயர தூக்கி வைக்கும் போது, அவள் வந்து இன்னொரு ஆள் கூட போறது மட்டும் இல்ல, இன்னொரு ஆள் கூட நீங்க அதை இமேஜினரி வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் இல்ல, எத்தனை பேர் வராங்களோ அவங்க கூட எல்லாம் போறாவா. எத்தனையோ தடவை வான் பண்றாரு, எத்தனையோ தடவை அந்த புருஷன் சொல்றாரு, ஆனா கேட்கல. அந்த அனாலஜி தான், அந்த இறுதியம் தான் அவர் சொல்றாரு. அண்ட் தென் எவ்வளவோ வான் பண்ணி கடைசியில they go into judgment. அதான். So you have to understand God's heart. தேவனுடைய இருதயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரியும் போதுதான் நம்ம வந்து we won't take God so lightly. அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸையும் அவருடைய வார்த்தையும் அவர் கொடுக்கிற காரியங்கள் அவருக்கு கீழ்ப்படிதலையும் நம்ம வந்து அவ்வளவு லைட்டா எடுக்க மாட்டோம் unless you read these things. அதனால அந்த வார்த்தைகள் ஆண்டவர் வைத்திருக்காரு. நான் சொல்றேன், if it is
to be written just as a history. It won't take much, but it is not just written as a history. ஒரு history மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி இல்ல, அதுல புலம்பல்கள் நிறைய இருக்குது. இப்போ அவருடைய கவிதை, அதாவது போயட்ரி நிறைய இருக்கு, அதை நீங்க வாசிக்கணும். நீங்க போயட், see there is a difference between prose and poetry. Proseல வந்து you write something, ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு comes from your head, புரியுதா? Poetry எங்கன்னா it conveys your feeling, it comes from the heart, depths of the heart. நீங்க நிறைய பாருங்க, எசேக்கியேலையும் இதுலயும் சரி, ஐசாயாலும் சரி, ஜெரேமியாலும் சரி, you'll see a lot of poetry. இந்த இங்கிலீஷ் பைபிள்ல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. போயட்ரி இந்த இட்டாலிக்ஸ்ல இருக்கும், அது ஸ்பேஸ் போட்டு அதெல்லாம் போயட்ரி. நீ ப்ரோஸ்ல வந்துட்டே இருக்கும், திடீர்னு போயட்ரிக்கா போகும். then it means that he is conveying his feelings, அவருடைய இன்னர் டெப்த்ஸ் ஃபீலிங்ஸை கன்வே பண்றாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல அவருடைய மைண்ட்ல இருந்து வர சத்தியத்தை நம்ம நிறைய நேரத்தில் புரிந்து கொள்வோம். in that case you are only, you understand the mind of God. good, அதுவும் வேணும், that's also important. பட் நிறைய நேரங்கள்ல we as believers, நிறைய இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, we understand God's mind sometimes, but we don't understand God's heart. We fail to understand his heart. Mind is okay, we understand, but we don't understand, we fail to understand God's heart. அதுதான் இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பேர்டனை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த பேர்டனை தான் I want to pass it on to you as a church, so that you have the capacity to understand God's heart. அப்படி பார்க்கணும் நீங்க. அப்படி பார்க்கும்போது தான் மற்ற நாள், அல்லது நீங்க இந்த எசேக்கியேல்லாம் வாசிக்கும் போது ஒரு எமோஷன்லெஸ்ஸா நீங்க பாடம் வாசிப்போம், கேட்போம், ஆண்டவர் நீ இஸ்ரவேலே என்னை விட்டு விலகி போனா, எப்படி வாசினா அது ஒண்ணுமே இல்லை. நான் உனக்கு அடைய காரியங்களை செய்த, நீ என்னை விட்டு விலகி போன, பாடம் வாசித்து முடிக்கும், அப்படி வாசித்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட். It will make no sense to you. You understand God's heart. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நீங்க அதை படிக்கும் போதுதான், அப்பதான் ஆண்டவருடைய இருதயத்தை உங்களால் அறிய முடியும். God is searching for people who understand his heart, who want to understand his heart. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். நான் நிறைய நேரத்தை சொல்றேன், மைண்ட்ல உள்ள காரியங்களும் it will also help you, but more than you understanding God's mind, understanding his heart, you make a big change in your life. உங்களுடைய ஆக்சுவல் லைஃப்ல பிராக்டிக்கல். நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம், சரி நீ வந்து எசேக்கியேல சொல்றீங்க, எரேமியா சொல்றீங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நிறைய நேரத்தில் அதான் நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கு பண பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு there are certain issues I'm struggling with, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் நிறைய இருக்கணும், பட் none of those things are happening. அதுதான் எனக்கு ப்ராப்ளம். நீ வந்துட்டு ஆண்டவருடைய இருதயத்தை உரியணும்னு சொல்ற, நீ வந்துட்டு எசேக்கியேல படிக்கணும்னு சொல்ற, நீ வந்துட்டு ப்ராபஸி. Listen to this. If you, உங்களுக்கு வந்து தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஆவல் இருந்து அப்படி நீங்க வேதத்தை படிக்க ஆரம்பிங்க, you focus on understanding and knowing God. When your focus is on that, God will take care of the rest. மத்த எல்லாத்தையும் God will take care of everything else. You don't have to worry about anything else more. That's what we fail. That's what we fail. We are so focused on our problem. என்னுடைய problem, என்னுடைய பிரச்சனை, எனக்கு ஒரு issue, எனக்கு ஒரு situation. But you start focusing on God and his heart. அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும், அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. And stop focusing on your problems. Your problems will automatically get solved. This is not a false promise. இது false promise இல்லை. This is a true promise I am giving. இது வந்து இந்த prosperity preachersலாம் கொடுப்பாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் 10000 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ராமிஸ் இல்லை. This is the biblical Bible-based promise. You start focusing on understanding God. நீங்க இன்னையில இருந்து ஆண்டவரை உங்களுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. From today onward, not only I want to understand your mind, Lord, I want to understand your heart. அப்படின்ற ஒரு இருதயத்துல நீங்க அப்படி ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளமாவே இருக்காது. It will never be a problem for you because ஆண்டவர் அப்படி மாற்றுவார். அதுக்காக உங்க ப்ராப்ளம் எல்லாம் நாளைக்கு சால்வ் ஆயிடும் சொல்லல. What I am telling you is that problem will not
seem like a problem to you. அது இருக்கலாம் செய்யும், பட் அது உங்களோட மைண்ட்ல ஃபோக்கஸே ஆக போறது இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் மச் ஹையர். இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியத்தை நீங்க உங்களோட மைண்டை ஷிஃப்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இது ஒண்ணுமே இருக்காது. இட் வில் நாட் பாதர் யூ இன் எனி வே அட் ஆல். அதுதான் ஆண்டவர் நம்மளத்துல கேட்கிறாரு. அதுதான் இந்த சீரீஸ்லயே ஐ வாண்டட் டு கன்வே, இந்த எசேக்கியல் சீரீஸ்லயே. ஏன்னா எசேக்கியல் வந்து நிறைய நேரத்துல நிறைய பேர் என்னை பொறுத்த வரைக்கும் எசேக்கியல் மெசேஜ் நான் கேட்டதே இல்லை. பைபிள் வாசிக்கும் போதும் சரி, வி ஆல்வேஸ் அவாய்ட் எசேக்கியல். பிகாஸ் இப்ப இன்னைக்கு வாசித்தோமே, எத்தனை பேருக்கு என்ன புரிஞ்சது? இன்னைக்கு வாசித்த டெக்ஸ்ட்ல 10ல இந்த வீல் இருந்துச்சு, கண்கள் இருந்துச்சு, அது போச்சு வந்துச்சு, இது 3 முகம் 4 முகம் இருந்துச்சு. அந்த 4 முகம் என்ன? செரூப். சொல்லுங்க, யாராவது புரிஞ்சுதா? செரூப், ஹியூமன், ஈகிள் அண்ட் ஆக்ஸ். ஓகே, ஒன்னும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சி, இது எல்லாத்தையுமே இது வந்து இட்ஸ் நாட் யூனிக் டு எசேக்கியல். இட்ஸ் எசேக்கியல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போறது எசேக்கியல் அண்ட் ரெவலேஷன், வெளிப்படுத்தலை நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுதான், தட்ஸ் வாட் வில் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இன்னைக்கு வாஸ்தவத்தில் அது அந்த ஆர்ட்ஸ் இதெல்லாமே இட்ஸ் அபவுட் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தான் அப்படி குறிக்கிறது. நம்ம அதை பார்ப்போம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை ஸ்டடி பண்ணும்போது when you understand and study this, it will really help you. நாட் ஓன்லி நிறைய இடத்துல நம்ம தான் கேட்போம், என் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும். நான் சொல்றேன், அதே தான் திரும்ப சொல்றேன். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் திங்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் ஹிஸ் ஹார்ட். ஹி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் எல்ஸ். நத்திங், நோ ப்ராப்ளம் வில் பி எ ப்ராப்ளம் ஃபார் யூ அண்ட் ஹி வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். புரியுதா? ஸோ லெட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டையும் பார்ப்போம், எசேக்கியல் அண்ட் ரெவலேஷன். இது ரெண்டுக்கும் உள்ள என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன இது ஆண்டவர் என்ன இதில் சொல்ல விரும்புகிறார், இதை நம்ம பார்ப்போம். எசேக்கியல் யோவான ஆரம்பிக்கும் போது ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார், ஒரு விஷன் கொடுக்கிறார். பார்த்தோன்னா 2 பேரும் கீழே விழுறாங்க. போத் ஆர் ஃபால். எசேக்கியல் 1:28 இருக்கு. அதே மாதிரி ரெவலேஷன் 1:17. நான் இதை வேணா இந்த நோட்ஸ் நான் பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். இதுல நிறைய அந்த ரெஃபரன்சஸ் நிறைய வரும். ஸோ இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதே இது ரெவலேஷன் 1:17 இருக்கு. ஜான் அதே தான் பார்க்கறது. பார்த்தோன்னா இஸ் ஜஸ்ட் ஃபாலிங் டவுன். திரும்ப ஆண்டவர் திரும்ப எழுப்புறாரு, எழும்பு திரும்ப, ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ, ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்திங் மோர் சொல்லிட்டு அந்த விஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த வீல்ஸ் அண்ட் விதின் வீல்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்னைக்கு வாசித்தது அது எல்லாமே அது முதலாவது அதிகாரத்துல இருக்குது. நம்ம இன்னைக்கு வாசித்தது 10ல் வாசிக்கிறோம். ஸோ எசேக்கியல் வந்து யாருக்கு எழுதப்பட்டதுன்னா யூதாவுக்கு எழுதப்பட்டது. ஸோ இந்த டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், given the background to this, இஸ்ரேல் 10 ட்ரைப் இஸ்ரேல் ஆல்ரெடி அசிரியர்களால் அடிக்கப்பட்டு அவங்க they were shattered. அவங்க அங்கே இல்லை. 2 ட்ரைப் ஜூடா அண்ட் பென்யமீன் மட்டும் சவுத்ல ஜூடா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் எசேக்கியல் எழுதுறாரு. அதே மாதிரி யோவான் யாருக்கு எழுதுறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் டு த 7 churches, 7 சபைகள் எழுதுறார். அது மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபார் த வைடர் சர்ச். 7 மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபார் த மற்ற எல்லா சபைகளுக்கும் சேர்த்து எழுதுறாரு. ஸோ இது எசேக்கியல் எழுதுறது இருக்குன்னா இட்ஸ் ஆல் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். புரியுதா? நியாய தீர்ப்புக்கு முன்னால் எழுதுறாரு. யாரை நியாய தீர்க்க போறாரோ? யூதா. Judah is going to be judged. Judah will be judged severely. So அதுக்கு முன்னால தான் எசேக்கியல் மூலமா ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி யோவானுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாரு? அந்த மெசேஜஸ் எல்லாமே எதுக்குன்னா பிஃபோர் ஹி ஜட்ஜஸ் த சர்ச், சபையை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக. புரியுதா? பிஃபோர் த judgment comes to church, நம்மளுடைய judgment. அதனால தான் எசேக்கியல் நமக்கு வந்து it will be very very important because இது almost like a mirror. இதுல உள்ளதான் நிறைய வரும். சோ எசேக்கியல் அது இன்னும் டெப்தா இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃப் தான். பட் எசேக்கியல் அதனால தான் ஆண்டவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய காரியங்களை நிறைய எழுதி இருக்கிறாரு. சோ நம்ம நினைச்சோம் இதெல்லாம் நான் ஒருத்தர் சொல்றதே கேட்டிருக்கேன். இதெல்லாம் இஸ்ரேல் யூதா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால எழுதப்பட்டது, அவங்களுக்கு எழுதப்பட்டது. லேமெண்டேஷன், புலம்பல், இது எல்லாமே
ஸோ இதெல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கதை. அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன். எசேக்கியேல், இந்த புலம்பல், எரேமியா, இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியவும் செய்யாது. அவங்க சிம்பிளி தே வில் ஜஸ்ட் கட் இட் ஆஃப். இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இஸ்ரேல் வந்து ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணிட்டாரு. ஜட்ஜ் மட்டும் பண்ணல, அவங்க போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு 70 வருஷத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது, கேஸ் க்ளோஸ்ட். அதுல என்ன இருக்க போகுது? நிறைய நேரத்தில் அங்கே தான் வி மிஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் யூ ஹேவ் டு see it is true primarily அதுக்கு தான் எழுதப்பட்டது. ஆனா அதோட முடியல, நமக்கும் அது சேர்த்து எழுதப்பட்டது. ஏன்னா நம்மளும் we also are going towards the judgment. சபையும் ஒரு நியாய தீர்ப்பை நோக்கி போய் கொண்டுதான் இருக்கிறது. So we all are going to be judged. We are all going to be judged one day. So judgment வந்து it's not unique to Judah, it's for us. So that's why it's very important that we understand. இது நமக்கு புரிய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. So முதலாவது அந்த விஷன் ஆஃப் த த்ரோன் அண்ட் த லிவிங் கிரீச்சர்ஸ். இப்போ நம்ம வாசனம்ல அந்த ஹெவன்லி த்ரோன், 4 கிரீச்சர்ஸ், அது என்ன? யோவான் ரெவலேஷன்ல 4வது அதிகாரத்தில் இருக்கு, 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும். அதே எசேக்கியேல்ல 1ல இருந்து இருக்கு, 1:4 இருந்து இருக்கும், 28 வரைக்கும் வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் 1வது அதிகாரம். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, எசேக்கியேல் sees a vision of 4 living creatures, 4 ஃபேஸஸ் இருக்கு. அதுக்கு பிறகு வீல்ஸ் இருக்கு, அப்போ ஷெருபின் இருக்கு. ஓகே, அது மேல தேவனுடைய மகிமை இருக்குது. இது வேற ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் தேவனை குறித்த விஷன் எல்லாமே அவர் சீட்டட் ஆன் த த்ரோன் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு விதத்தில் ஆண்டவர் அவருக்கு காட்சி அளிக்கிறார். தேவனுடைய மகிமை இருக்குது. அந்த 4மே என்னன்னா செருப், ஃபேஸ், ஹியூமன், அண்ட் தென் ஈகிள், அண்ட் தென் ஆக்ஸ். பேசிக்கலி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல basically it's the same. See, God is a creator. He created the angels, He created humans, He created the animals, He created the birds. He created everything. He is the God of all creation. அதுதான் அந்த 4 இதுமே அதுதான். So everything, He created the cherub, He created the cherub angels. Cherubin நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காலத்துல அந்த டைம்ல அந்த டெம்பிள்ல செருபுடைய படம் தான் இருக்கும். ஸோ அதுல தான் தேவனுடைய மகிமை, இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள போகும்போது அதனுடைய விஷுவல் தான் இங்க காமிக்கிறது. அப்புறம் அந்த விங்ஸ், அப்புறம் அந்த வீல்ஸ், ஒரு வீல் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு வீல் இருக்கு. பேசிக்கலி இது வந்து என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், வெறும் ஒரு வீல் இருந்துச்சுன்னா ஒரு டைரக்ஷன்ல போகும். இப்போ ஒரு வீலுக்குள்ள இன்னொரு வீல் இருக்கும்போது இட் கேன் கோ இன் every direction. So God's presence is moving around and there is something happening. He is going to do something. அவர் ஏதோ காரியங்களை செய்ய போகிறார். அந்த ஃபேஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த வீல்ஸ் போகுதுன்னு இருக்கு. வீல்ஸ் பேசிக்கலி என்ன மீன் பண்றதுன்னா, இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஹோலி ஸ்பிரிட், அண்ட் த ஃபேஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஆல்மைட்டி ஃபாதர். அவர் எங்க வைக்கிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய மூவ்மெண்ட் இருக்கு. இட்ஸ் மூவிங் அரவுண்ட். இட்ஸ் நாட் இன் ஒன் ஸ்டேஷனரி பிளேஸ், ஒரு இடத்துல இல்ல. It's moving around. It's basically telling God's presence is going to be there everywhere. Because அந்த டைம்ல அது வரைக்கும் நீங்க எசேக்கியேல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் எருசலேம்ல தான் இருந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் எருசலேம்ல அந்த டெம்பிள்ல ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அதுலதான் அங்க சிங்காசனம், அந்த த்ரோன் இருக்கு, அங்க செருப், இதெல்லாமே இருக்கும். ஸோ இங்க வந்து புதுசா ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கொடுக்குறாரு. சேம் விஷன் இஸ் கிவிங் டு ஜான். ஸோ பேசிக்கலி things are going to happen. God is going to move. God is going. ஆண்டவர் சில காரியங்களை செய்ய போகிறார், சில காரியங்கள் நடக்க போகிறது. அதை விஷுவலைஸ் பண்றது தான் அந்த மூவிங் ஆஃப் த வீல்ஸ். இது வரைக்கும் ஒருவேளை எல்லாமே அப்படியே இருந்திருக்கலாம், பட் இப்போ நடக்க போகுது. சில காரியங்கள் நடக்க போகின்றன. இப்போ வந்து தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் இஸ் மூவிங். அது நம்ம பார்க்கிறோம். புரியுதா? இதுதான் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு. There will come a time when God's presence will not be just in one place, Jerusalem. I will pour out my spirit and it will move everywhere. புரியுதா? எல்லா இடத்துக்கும் அவருடைய ஆவியானவரை, அதான் புதிய உடன்படிக்கையை தான் அது மீன் பண்றாரு. அதான் நீங்க அதுக்கு எசேக்கியேல் கடைசி வரும்போது அது எல்லாமே வரும். அதான் இங்க மீன் பண்றாரு. முதல்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பீ இன் ஒன் பிளேஸ். எருசலேம் எல்லாரும் எருசலேம் தான் போகணும். தேவனை பார்க்கணும்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகணும், யூ ஹேவ் டு கோ டு ஜெருசலேம். பட் ஹி சேஸ் நோ, ஐ அம் கோயிங் டு மூவ். Not just move, I will do certain things. Move பண்ணி I am going to do certain things. என்னுடைய பிரசன்னம் எல்லா இடத்துக்கும் போய் நான் சில காரியங்களை செய்ய போகிறேன். இதுதான் கொடுக்கிறாரு. 4 living creatures and His overwhelming majesty. அதை பார்த்துட்டு தான் 2 பேருமே விழுந்துடுறாங்க. புரியுதா?
ரெண்டு பேருமே விழுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்லைன் இன் த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இதை தான் வச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் லைக் ஸ்லைன் இன் த ஸ்பிரிட். இது வந்து ஸ்லைன் இன் த ஸ்பிரிட் இருக்கு. தேர் ஆர் ஒன்லி, நியூ டெஸ்டமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2 people were slain in the spirit. யாரு? அனானியாஸ் சப்போரா, ரெண்டு பேர் தான் ஸ்லைன் இன் தி. இப்போ இந்த பெண்டிகாஸ்ட்ல சொல்லுவாங்க, போய் தள்ளி விட்டு ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட், மேல கீழே பொத்து விழுறாங்களே, அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட். ஆக்சுவலா ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட் ரெண்டு பேருக்கு தான் நடந்துச்சு, அனானியாஸ் அண்ட் சப்போரா. அவங்க தான் they were only slain in the spirit. அவங்க தான் இப்படி விழுந்தாங்க, தலை இப்படி விழுந்தாங்க, இங்க அப்படி விழுதாங்க, முன்னால விழுறாங்க. they are falling down by the majesty of almighty God. புரியுதா? தேவனுடைய மகிமை, அந்த மகிமை அவருடைய பிரசன்னத்தை அந்த அப்படி பார்க்கறாங்க. பார்த்த உடனே எசேக்கியலுடைய ரியாக்ஷன் அதே தான் இருக்கு, யோவானுடைய ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. விழுறாங்க. they are not slain, they fall down. So when somebody sees the spirit of God and majesty of God, they will not be slain, they will fall down. Obviously falling down க்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸ்லைன் இந்த ஸ்பிரிட்டுக்கு ஃபாலிங் டவுனுக்கு பெரிய வித்தியாசம். ஸ்லைன்ன்றது இல்ல, பட் இங்க கீழே இப்படி தலையை கையை வச்சுட்டு இப்படி லைட்டா ஒரு புஷ் கொடுப்பாங்க, உடனே இவர் விழுந்துருவாரு. ஸ்லைன் இந்த ஸ்பிரிட் எல்லாமே பைபிள்ல எங்கேயுமே இல்லாத காரியங்கள். இது அதெல்லாம் அவங்க இதுதான் சொல்லுவாங்க. பட் nobody, only those people, if you want to be slain in the spirit, do something as bad as them and you will be slain in the spirit. உங்களுக்கு ஸ்லைன் இந்த ஸ்பிரிட் வேணும்னா அவங்க செஞ்ச பிறகு ஏதாவது ஒன்று செய்யுங்க. பட் உங்களுடைய பாஸ்டர் வந்து ஆப்வியஸ்லி ஹஸ் டு பி பீட்டர். You will be slain in the spirit. So they are falling down. அந்த மகிமையை, தேவனுடைய full மகிமையை பார்த்த உடனே, see, anybody who sees the real might and glory of God சும்மாவே இருக்க முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து நீ முட்டங்கால் போடு, சில நேரங்கள்ல சில சபைகள்லாம் சொல்லுவாங்க, நீங்க முட்டங்கால் போடணும், இது போடணும். see, நீங்க இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய காரியங்கள் நீங்க செய்வீங்க. ஆனா ஒன் ஆஃப் தம் இஸ், அது ஓவர்வெல்ம் ஆகும்போது you have to fall, you will fall, நீங்க கண்டிப்பா உடனே செய்வீங்க. So it's just a reaction to that. அவங்க ரெண்டு பேருமே விழுறாங்க. அடுத்தது சிமிலாரிட்டி. விழுந்தது மட்டும் இல்ல, தேவன் அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். எசேக்கியலுக்கும் வார்த்தையை கொடுக்கிறார், யோவானுக்கும் வார்த்தையை கொடுக்கிறார். இது வந்து எசேக்கியல் 2வது அதிகாரத்துல இருக்கு. 2வது அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து 3வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் இருக்கு. ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல ரெவலேஷன் 10ல இருந்து 10வது அதிகாரம் 8ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. இதுலதான் அவங்க ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எசேக்கியலுக்கு அந்த ஸ்க்ரோல கொடுக்குறாரு, தேவனோட வார்த்தை கொடுக்குறாரு, சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு. எசேக்கியல் சாப்பிட்டு சொல்றாரு, இட்ஸ் லைக் ஹனி இன் மை மவுத், ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாரு, சாப்பிடுறாரு எசேக்கியல். யோவானுக்கு அதே மாதிரி ஒரு தேவனுடைய ஸ்க்ரோல். இது பேசிக்கலி என்ன வேணும்னா, தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை கொடுக்க போறேன். என்னோட வார்த்தையை நான் கொடுக்கும் போது என் வார்த்தையை வாங்கி அப்படியே மற்றவங்களுக்கு கொடுக்காத. நீங்க நிறைய பேர் அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. எங்கேயாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதுல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அப்படியே தூக்கி இன்னொருத்தன் கொடுக்குறாரு. அப்படி சொல்றாரு, don't give my word just like that. First let my word go inside of you and let it get digested inside of you. புரியுதா? அதான் இந்த ஸ்க்ரோல் எடுத்து நீ சாப்பிடுன்ற, சாப்பிட்டா உள்ள போகட்டும், உனக்குள்ள அந்த வார்த்தை போய் உனக்குள்ள அது நல்லா கிரியை செய்யட்டும். உனக்குள்ள கிரியை செய்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஜட்மெண்ட்க்குரிய வார்த்தையை பேசுறேன். then you speak the word. புரியுதா? அதான் இங்க எசேக்கியல் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து ஹனி, தேவனுடைய வார்த்தை எப்பவுமே இட்ஸ் லைக் ஹனி, தேவனுடைய வார்த்தை. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கிற வார்த்தை வந்து இட்ஸ் அபவுட் த ஜட்மெண்ட். பட் ஸ்டில் வார்த்தை ஜட்மெண்ட்க்கு ரிலேட்டட் வார்த்தையா இருந்தாலுமே இட் இஸ் ஸ்டில் ஹனி பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் வேர்ட். யோவானுக்கு கொஞ்சம் வேற ரியாக்ஷன் இருக்கு. அவர் சாப்பிடும் போது ஹனியா தான் இருந்துச்சு. ரெவலேஷன் 10வது அதிகாரத்துல 10:8 இருந்து 11 சாப்பிடும் போது ஹனியா தான் இருந்துச்சு. பட் உள்ள போய் என்ன ஆச்சுன்னா, பட் bitter in his stomach. இங்க அவருக்கு வந்து அவர் தேவனுடைய வார்த்தை ஆப்வியஸ்லி ஸ்வீட் தான், சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் வார்த்தைகளை கேட்ட உடனே உள்ள வந்து சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏன் தெரியுமா? இங்க வந்து there is a complete restoration of the people who are judged. புரியுதா? இஸ்ரேல் மக்கள் அந்த திரும்ப கொண்டு ஓகே, நிறைய பேர் அதுல சாகுறாங்க, நிறைய பேர். பட் ஓவரால் அங்க ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது. இங்க வந்து மெஜாரிட்டி will not be restored. யோவானுக்கு ஏன்னா கமிங் ஜட்மெண்ட்ல இன்னும் வர்ற அந்த நியாய தீர்ப்புல
நிறைய பேர் போக தான் போறாங்க, மெஜாரிட்டி போக தான் போறாங்க. ஒன்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஒன்லி a minority will be saved. So that judgment, it's ரெண்டு இடத்துலயுமே இட்ஸ் the words related to judgment, தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுத்தா சொல்றாரு. பட் இங்க யோவானுக்கு வந்து அது வந்து பிட்டரா இருக்கு, அது கசப்பா இருக்குது. வாயில சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் வேர்ட், எனிவே இட்ஸ் காட்ஸ் வேர்ட். பட் உள்ள போய் கசப்பு, பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் அ ஸ்வீட் திங். எல்லாம் புரிஞ்சுக்கணும். And we are all going towards judgment. One day, everyone seated here, everyone in this world, everyone, believers, unbelievers, செத்தவங்க, இதுக்கு முன்னால எத்தனை வருஷத்துக்கு முன்னால செத்தாங்களோ சரி, இனிமே சாக போறாங்க எல்லாரும், everybody will have to stand before God and be judged, and you have to give account of everything you have done. புரியுதா? தேவனுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட காரியங்களுக்கு அக்கௌண்ட் கிடையாது. புரியுதா? மற்ற எல்லாத்துக்கும் நம்ம அக்கௌண்ட் கொடுக்கணும். நம்ம அக்கௌண்ட் நிறைய காரியங்கள் நம்மளோட, நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ரிசோர்ஸஸ்க்கு நம்ம அக்கௌண்ட் கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற டைமுக்கு நமக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும். சரி, அது இல்லாம நீங்க வந்து உங்களோட டைமுக்கு நீங்க கண்டிப்பா அக்கௌண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு, மணி, எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டு கிவ் அக்கௌண்ட். புரியுதா? We all have to stand one day and we will be judged. அதான் எங்க ஜட்ஜ்மெண்ட். நிறைய பேர் நல்லா யோசித்துக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே, பாவங்கள் கழுவப்படும். நீங்க ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா, ஆண்டோட்ட போனீங்கன்னா கண்டிப்பா அவரோட ரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆனால் நம்ம செய்யற நிறைய காரியம், டிஸ்கிரபன்சிஸ், நம்மளோட செய்யற வேஸ்டேஜஸ், நம்ம டைம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம, தேவன் அழைக்கிற காரியங்களை செய்யாம இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு கிவ் அக்கௌண்ட். அப்போ வந்து நீங்க யோசித்து பாருங்க, ஹவு யூ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஜஸ்ட் நல்லா இப்போ உங்களை யோசித்து போங்க. இன்னைக்கு நீங்க இஃப் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட் ஆல்மைட்டி, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது எல்லாமே ஒரு வீடியோல வருது. ஓகே, அதுல எல்லாமே என்னெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும்னா, நீங்க ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆப்வியஸ்லி when you go to God, ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்படும். நீங்க எதெல்லாமே மன்னிப்பு கேட்கறீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுதான் கழுவிடுறார். அது போக செய்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்யாமல் விட்டிருப்பது, புரியுதா? நேரத்தை சரியாக செலவழிக்காமல் இருப்பது, இன்னும் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்க யோசித்து பாருங்க. எது இதெல்லாம் உங்களுக்கு வரும், எது இதுக்கெல்லாம் நீங்க அக்கௌண்ட் கொடுக்கணும். கொடுக்கன்னா எப்படி கொடுப்பீங்க? தட்ஸ் சம்திங். நிறைய நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து தான் நிற்க வேண்டும். ஸோ எவ்ரிதிங். ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த நேரத்தில் நீங்க வெட்கப்படாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம வந்து we have to be very careful about our life. புரியுதா? நம்மளுடைய லைஃபை பொறுத்து we have to be very very careful. Everything has to be accounted. It should be accounted. And judgment is going to come and we are going to be judged one day. அதுக்கு முன்னால பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுது. இப்பவுமே ஆரம்பிச்சு எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கு முன்னால பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுது. எசேக்கியேல் அதே தான் சொல்றாரு. பட் ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில மக்களுக்கு, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு, அவரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம். There is an exclusion being given there. அதான் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது the seal or the mark on the forehead. இது ரெண்டு இடத்துலயுமே ஒரு எசேக்கியேல்ல வந்து வெளிப்படுத்தல ஒரு எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல பாருங்க, 9:4-6 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் இந்த அசுத்தத்தை, இந்த உலகத்துல நடக்கிற இந்த சபைகள் மத்தியில் நடக்கிற அசுத்தங்களை கொடுத்து கவலைப்பட்டு அழுகிறார்களோ அவங்க எல்லாருக்கும் தலையில என்ன ஒரு மார்க் வைங்கன்னு சொல்றாரு. புரியுதா? எசேக்கியேல் 9:4 இருக்கு, 4-6. அதே மாதிரி ரெவலேஷன் கொடுமையான காரியங்கள், இது ஃபியூச்சர். இப்போ இது வந்து ஏற்கனவே நடந்தது, எசேக்கியேல் நம்ம பார்த்தது ஃபியூச்சர். இப்போ ரெவலேஷன் 7வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 2-4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே தான். அங்கேயும் முத்திரை கொடுக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு. there is a small group of people who are being sealed. அந்த எசேக்கியேல்ல யாருக்கு அந்த சீல் கொடுக்க போறதுன்னா, people who have a burden in their heart and cry. நிறைய நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது, again I am repeating, பெரிய காரியங்கள் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லல. சில பேருக்கு ஆண்டவர் அந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களும் சபையில் நடக்கிற காரியங்களுக்கும் எதிர்த்து பேசுவதற்கோ ஏதோ செய்வதற்கோ ஆண்டவர் ஒரு சிலர் அழைத்திருக்கிறார். எல்லாமே அப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா எல்லாரும் என்ன செய்யலாம்னா அதை பார்த்து மன வேதனைப்படுறது. அதான் அந்த 9 எசேக்கியேல் 9 நீங்க பாத்தீங்கன்னா,
they were looking at the situation, condition, and they were weeping. என்ன எப்படி இருக்கு? பெருமூச்சு விட்டார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? they அந்த கண்டிஷனை பார்த்து they had a heart. lament அதான் பெருமூச்சு. they were lamenting. they were not doing anything much, but they were lament. At least they had the heart to lament. see, இங்க இருக்கிற எல்லாரும் lament பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் இப்ப உலகத்தில் நடக்கிற சிச்சுவேஷன், மாரல் சிச்சுவேஷன், சபையில இருக்கிற மாரல் கண்டிஷனையும், சபையில நடக்கிற கோமாளித்தனங்களையும் கூத்துகளையும் நீங்க பார்த்து யூ கேன் ஆல்வேஸ், நீங்க சிலதை பார்த்தா சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா யூ ஹேவ் டு லெமன்ட். யூ மஸ்ட் ஹேவ் a heart to lament. see, நீங்க வந்து அதை பார்த்து இவன் எப்படி, அவன் எப்படி, இவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு இவன், அவன் இப்படி சொல்லலாம். ஆர் யூ கேன் lament. God is looking for people who லேமெண்ட்னா என்னன்னா வருத்தப்படுறது. அதாவது ஒரு 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 காரியம் நடக்குது அப்படின்னா அவனை ஜட்ஜ் பண்ணாம, அவனை பார்த்து கிண்டல் பண்ணாம, சரி செய்யறான், யூ ஹேவ், நீங்க அழுறீங்களா அதை பார்த்து? ஆர் யூ லேமெண்டிங்? ஆர் யூ ஹேவிங் a heart that says, புரியுதா? யூ ஏபிள் டு லேமெண்ட். ஆர் யூ அதை பார்த்து ஒரு கண்ணீர் வடிக்கிறதுக்கு அளவுக்கு உங்களுடைய இருதயம் இருக்குதா? அதான் அங்க டிஃபரன்ஷியேட் பண்றாரு எசேக்கியேல். he is looking out for people like that. see, நிறைய நேரங்களில் சோதோமை குறித்து சொல்லும்போது ஒரு பாவம், சோதோமை குறித்து என்ன பாவம் சொல்லுவார்னா ஆப்பத்தி அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா ஆப்பத்தி, நிறைய நேரத்தில் நம்ம ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்றோம். ஹோமோசெக்சுவாலிட்டி ஒரு இஷ்யூ தான், பட் அது எல்லாமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ டீப்பர் சின். அந்த டீப்பர் சின் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டு கொள்ளாமல் இருப்பது. புரியுதா? கண்டு கொள்ளாமல். சோதோமுடைய பாவம் என்னன்னு சொல்லும்போது எசேக்கியேல்ல தான் இருக்கும். அதை நீங்க வாசித்து பாருங்க. சோதோமுடைய பாவம்னு சொல்லும்போது அவர்கள் கண்டு கொள்ளாமல் எத்தனை பசியில இருக்கிறான். இப்போ நீங்களும் அதே பாவத்துக்கு போயிடக்கூடாது. எத்தனையோ நீ போறீங்க வாரீங்க, நிறைய இடங்களை பாக்குறீங்க, அங்கங்க வீடு இல்லாம இருக்கிறவங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லல. எல்லாருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா there is no way you can do it. இம்பாசிபிளே கிடையாது. ஆனா எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல. ஆனா ஒருத்தனை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஐயோ இப்படி இருக்கிறானே, ஐயோ யாருடைய பிள்ளையோ, யார் ஆண்டவரே அவனுக்கு வேற கிருபை கொடுக்கும், இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கிறானே, இப்படி சுத்திட்டு இருக்கானே, வீடு இல்லாம இருக்கிறானே, ஏதோ ஒன்று இல்லை, அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ ஹார்ட். அதுதான் ஆண்டவர் பார்க்கறாரு. இதுல என்ன பார்க்கறாருன்னா he is just looking at your heart condition. புரியுதா? நீ பார்த்தல, நீ சோம்பேறியா இருந்தாலும் சும்மா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீ பார்த்து அவனை பார்த்து அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கறாரு. he is looking for people with a heart, not to judge people, but people who have the capacity to weep and feel sorry for them and pray for them. இது எல்லாரும் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய ரிசோர்ஸஸே தேவையில்லை. நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிடும், ஏழைகள் எல்லாம் பார்த்துட்டா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணேன். நீங்க அப்படி பண்ணவே வேண்டாம். யாருக்கு உங்களை ஹெல்ப் பண்ண சொல்றாரோ அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மற்றபடி எல்லாருக்கும் நீங்க கொடுக்க முடியாது. உலகத்துல நீடுன்னு பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட நீட் இருக்கு. நீங்க போய் நானும் போய் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் when you see somebody, you have the heart to cry, or at least weep, or at least say a prayer, ஒரு ஜெபம் அவனை பார்த்து. that pleases God very much. இங்க அதான் சொல்றாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்றவன நான் பார்க்கல. I'm not looking for people who make fun of such people. I want people who at least have a heart to cry. அவங்களுக்கு தலையில ஒரு இதை வரும். பிகாஸ் என்ன கொடூரமான சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களை யாரும் தொட மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க ஆதாயில ஒரு வருஷம் தெரியுமா, the just shall live by faith. இதுதான் நியூ டெஸ்டமென்ட்ல நிறைய இருக்கு, நம்மளும் கோட் பண்ணுவோம். அது ஆக்சுவலா the just, அந்த கான்டெக்ட்ல தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அதை நல்லா வாசிக்கணும். அந்த கான்டெக்ட்ல அப்போ ஆகாய் கேட்கிறாரு, ஆண்டவரே ஜட்மெண்ட் வரப்போகுது, பாபிலோனியர்கள் வரப்போறாங்க, எல்லாரையும் கொல்ல போறாங்க, எல்லாரையும் கொண்டுருவாங்க. அப்போ நீதியான நடந்தவர்களுக்கும் கொண்டுருவாங்களா? அதை கோயிங் டு கில் ஈவன் தி ரைச்சஸ் பீப்புள், நல்லா இருக்கிறவங்களே கொல்ல போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் ரிப்ளை கொடுப்பாரு, ரைச்சஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான். ஹீப்ரூல ஃபெய்த் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒரே வார்த்தை தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன கொடுமையாக இருந்தா நடந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, the righteous people, because they are faithful to me. அது faith மட்டும் எடுக்கக்கூடாது, faithfulness எடுக்கணும். Actual word of the faithful, when they are faithful to me, they will live, they will not die. புரியுதா? ஸோ இப்போ நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம்,
வரப்போற காரியங்கள் ரொம்ப கொடியதா இருக்கும். எஸ்பெஷலி பிலீவர்ஸ்க்கு, உண்மையான பிலீவர்ஸ்க்கு, காம்ப்ரமைஸ் பண்ற பிலீவர்ஸ்க்கு கொடுமையான காரியமே இருக்காது. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோட ஒத்து போகிற பிலீவர்ஸ்க்கு வரும் காலங்கள் பெரிய கொடுமையா இருக்கு. ஏன்னா அவங்க அப்படியே அந்தி கிறிஸ்துவோட அப்படியே ஐக்கியமாயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி உண்மையாக சத்தியமாக பேசி அரும்படி வாழ்றவங்களுக்கு தான் கொடிய காலம் வரப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன எவ்வளவு காலம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானாலும் the righteous will live by their righteousness, by their faithfulness. Righteous shall live by faith. Actually அந்த வார்த்தை அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் ஆண்டவர் சொல்றாரு. புரியுதா? Righteous shall live by faith. So ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், நீங்க அப்படியாக வாழும்போது, when your life turns around and இப்படி நீங்க இருக்கும்போது உங்களுக்கு, I am sure that all of you who are sitting here is marked with something on your forehead. If it is not, நீ ஆண்டவர்ட்ட கேளுங்க, Lord show me whether I am marked or not. ஏன்னா பெரிய செப்பரேஷன் நடக்க போகுது. அந்த செப்பரேஷன்ல only small group of people will have a mark in their head. Most of them will be going away and they will be going out. அடுத்தது இன்னொரு ரொம்ப காமனா இருக்கிறது வந்து ரெண்டு, அந்த எருசலேமையும் டெம்பிளையும் அளக்குறாங்க. மெஷரிங் த டெம்பிள் அண்ட் தி சிட்டி. இது வந்து எசேக்கியேலயும் நடக்கும், ரெவலேஷன்லயும் நடக்கும். இது நீங்க பாக்கணும். எசேக்கியேல்ல 40-42 வரைக்கும் அதான் மெஷரிங் தான் இருக்கும். மெஷரிங் த டெம்பிள், மெஷரிங் த கேட், இந்த கேட் அந்த கேட் எல்லாத்தையும் அளக்குறாரு. அதே மாதிரி டெம்பிள்லயும் எல்லாத்தையும் அளக்குறாரு. அதே மாதிரி ரெவலேஷன்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரெவலேஷன் 11வது அதிகாரத்துல 1-2, அந்த 21வது அதிகாரத்துல 15-17 இதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா, John is told to measure the temple. அந்த டெம்பிள்ல மெஷர் பண்றாரு. அதுக்கப்புறம் 21வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புதிய எருசலேமை மெஷர் பண்றாரு. இந்த மெஷரிங்னா என்ன? வாட் இஸ் திஸ் மெஷரிங்? அந்த 40-42வது அதிகாரத்துல வரைக்கும் எசேக்கியேல் அந்த எல்லாத்தையும் மெஷர் பண்றாரு. நீ வாசித்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். 3 அதிகாரம் 40-42 ஃபுல்லா மெஷரிங். அந்த மெஷரிங் எடுத்து இதை இப்படி அளந்தார், இது இவ்வளவு வந்துச்சு, இது வந்துச்சு. எதுக்கு why should God spend all those words in just, உங்களுக்கு நீங்க இப்போ வாசித்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. அதனுடைய டீட்டெயில் புரிய போறது, இன்ட்ரிகேட் டீட்டெயில். ஒருவேளை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப உட்காந்து ஒரு 10 நாள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதனுடைய இது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியலாம். பட் அதனுடைய இது என்ன, அந்த மெஷரிங்னா என்ன? why is this being measured? See, God is going to destroy. எல்லாமே அழிக்கப்பட போகுது. ஆண்டவர் நல்லாவே தெரியும். பாபிலோன் வரப்போறாங்க, எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது. அழிக்கப்பட போறது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வாசித்த டெக்ஸ்ட்ல இருக்க அந்த லினன் போட்டுட்டு ஒரு ஆளை என்ன செய்வார்னா, அவர் கோல் எடுத்து வீச சொல்றாரு. அப்போ அவர் அந்த கோல் எடுத்து அதை எரிகிற அந்த அக்கினி எடுத்து வீசினார். அது என்ன மீன் பண்றாருன்னா, அழிக்கப்பட போறது மட்டும் இல்ல, ஃபயரும் அங்க வரப்போகுது, அங்க அக்கினியால அழிக்கப்பட போகுது. அதான் நடந்துச்சு. ஆக்சுவல் கடைசியில 3வது தடவை பாபிலோனியர் வரும்போது அவங்க உடைக்க மட்டும் இல்லை, எல்லாத்தையும் உடைச்சாங்க. உடைச்சிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க, கொளுத்தி விட்டாங்க. It was burning. Jerusalem was burning. அதான் இங்க மீன் பண்றாங்க. அந்த இன்னைக்கு வாசித்த டெக்ஸ்ட்ல கோல் எடுத்து போடுறது. பேசிக்கலி நீங்க லாஸ்ட் மெசேஜ்ல நீங்க நான் பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. ஐ வாஸ் கம்பேரிங் ஜெருசலேம். ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. சோதோம் இஸ் பெட்டர் than you ஜூடா அப்படின்னு சொல்றாரு. நம்மளாம் தெரியும் சோதம் வாஸ் பர்ன்ட், சோதம் எரிக்கப்பட்டது. நீ அதை வாசித்து பாருங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த இது கொடுத்துருக்கேன், லாஸ்ட் மெசேஜ்ல அந்த இது இருக்கும். சோதம் யூ ஆர் worse than சோதம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த அக்கினி போடுறாரு. ஏன்னா டு பி பர்ன்ட், இட் ஷுட் பி பர்ன்ட். ஸோ பர்னிங், அதுக்காக அங்க போடப்படுறது. ஸோ என்ன நடக்குதுன்னா, மெஷர் பண்றது எதுக்குன்னா, பிகாஸ் God knows it's all going to be destroyed. டிஸ்ட்ராய் பண்ண மட்டும் போறது இல்ல, இட் இஸ் ஆல் கோயிங் டு பி ரெஸ்டோர்ட், திரும்பவும் வரப்போகுது. அதுக்குதான் பர்னிங், அந்த மெஷரிங் எல்லாமே எப்படி இருந்தோ அப்படியே திரும்ப நான் எல்லாத்தையும் செய்ய போறேன். ஐ வில் பிரிங் இட் பேக் அகைன். அந்த ரெஸ்டோரேஷன் எருசலேம் திரும்ப ரெஸ்டோர் பண்ணப்பட்டது. இது நம்ம வாசிக்கிறோம், திரும்ப நடக்குது. ஸோ நீங்க இப்போ அந்த எக்யூப்மெண்ட்லாம், இப்போ யூஆர் ரிப்பேரிங் எக்யூப்மெண்ட், டாக்டர் தெரியும், ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருந்து லேப்டாப் ஏதாவது கலத்தணும்னா எதுல இருந்து எங்கே கலத்துறோன்றது கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணி தான் எடுத்துரும். ஏன்னா திரும்ப அதை ஓட்டும் போது கரெக்டா மெஷர் பண்ணியிருந்தாலும் எதை எங்க வைக்கணும்னு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் தட் God doesn't know, பட் அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. தட் எவ்ரிதிங் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுபடி எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு வருவேன். ஐ வில் பிரிங் இட் பேக்.
எருசலேம்ல இங்கே நடக்கிறதோ அதே தான். இங்க டெம்பிள் ஆண்டவர் சொல்றாரு வளர்க்கப்படுகிறது, இன்னர் கோட், அவுட்டர் கோட்டை விட்டுன்றது, இன்னர் கோட் என்னோட இருதயத்தை ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங் பேக். யூ ஆர் த டெம்பிள் சொல்றாரு, நீங்க தான் அந்த தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங் பேக். அது மட்டும் இல்ல, இங்க எருசலேம் திரும்ப கொண்டு வரப்பட்டது. நமக்கு ரெவலேஷன்ல புதிய எருசலேம், இட் வில் பி தி நியூ ஜெருசலேம் that is going to be rebuilt. அதெல்லாம் திரும்ப கடைசியில் அளக்கிறாங்க 21வது அதிகாரத்துல. that will be restored and rebuilt. இங்க எப்படி எருசலேம் திரும்ப வரப்பட்டதோ அதே மாதிரி அங்க வந்து it will be the new Jerusalem that will be brought back. That is another இது restoration. அதுக்காக தான் அங்க அளக்கப்படுறார். they are measuring it. அடுத்தது இன்னொரு இது பாருங்க, இன்னொரு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். எசேக்கியேல் 16:23 நீங்க வாசித்தீங்கன்னா எருசலேம் வந்து ஒரு, நான் சொன்ன முதல்ல நான் சொல்லும்போது சொன்னேன், ஒரு எருசலேம் வந்து ஒரு இம்மாரல் அன்ஃபெய்த்ஃபுல் ப்ராஸ்டிடியூட்டுக்கு ஆண்டு ஒரு இது பண்றாரு, இமேஜரி கொடுக்கறாரு. அதே மாதிரி ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா இஸ் டாக்கிங் அபவுட் சேம் வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாரு, பட் இட் இஸ் ஃபார் பாபிலோன். இங்கே ஜெருசலேம், அங்க பாபிலோன். புரியுதா உங்களுக்கு? எசேக்கியேல் சொல்லும் போது எருசலேம் தான் சொல்றாரு, யூஆர் அன்ஃபெய்த்ஃபுல், யூஆர் லைக் எ ப்ராஸ்டிடியூட், யூஆர் அன்ஃபெய்த்ஃபுல் சொல்லுவீங்கன்னு சொல்றாரு. இங்கே வந்து the same portrayal he is doing it for பாபிலோன். பாபிலோனை வந்து அங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. இதுல என்ன, வாட் ஆர் வி அண்டர்ஸ்டாண்டிங் இட்? இந்த புரியுதா? அங்க வந்து எருசலேம் ஜட்ஜ் பண்ணப்பட்டது, இங்க பாபிலோன் will be judged. பாபிலோன் 17 ரெவலேஷன் வெளிப்படுத்த 17ல 18 ரெண்டு இடத்துல பாபிலோன் வரும். 17ல எந்த பாபிலோன்னா இட் will be the religious பாபிலோன், 18ல வந்து கமர்ஷியல் பாபிலோன். புரியுதா? இந்த ரெண்டு பாபிலோனை தான் ஆண்டவர் சொல்றாரு. இட்ஸ் யூஆர் லைக், see நம்ம பாபிலோன் சொல்லும் போது இந்த உலகம் தான் பாபிலோன். நான் முதலே சொன்ன உலகத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கும்போது they will பாபிலோன் கூட அழகா ஒட்டி போயிடுவாங்க. ரெண்டு தான் சொல்ல, ரெண்டு விதமான பாபிலோன் சொல்றாரு. ஒன்னு வந்து ரிலிஜன் இஸ் அ பாபிலோன். அடுத்தது காட்லினஸ் இல்ல ரிலிஜன். கடைசி காலங்களில் ஒரு பெரிய பிக் திங் தட் வில் பேசிக்கலி டேக் அ லாட் ஆஃப் பீப்புள் டு ஹெல் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜன். இதுல இருந்தா நம்ம we have to be very religion, even Christianity as a religion will kill you. Only your relationship with Jesus Christ is going to save you. நிறைய பேர் அந்த ரிலிஜன்ல தான் இன்னைக்கு நிறைய மாட்டி இருக்காங்க. நிறைய பேர் அந்த ரிலிஜியஸ் ஈவன் கிறிஸ்டியன், திரும்ப சொல்றேன், மற்ற ரிலிஜன் மட்டும் இல்லை, நமக்கு மற்ற ரிலிஜன் ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா கிறிஸ்தவமே ஒரு மதமாக இட் பிகம்ஸ் ஒரு ரிலிஜன் ஆகி, அது ஒரு சடகாச்சாரமாகி, அது மூலமாக நம்ம வந்து we may lose our connection with Jesus Christ, direct relationship. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் I've seen so many people who all started with good, தேவனோடு நல்ல உறவுல இருந்த நிறைய பேர் இன்னைக்கு they are all very religious, but they lost the connection with the Father. They go through the motions, எல்லாம் போவாங்க, எல்லாம் செய்வாங்க, இந்த ரிலிஜியஸா செய்யறது எல்லாத்தையும் செய்வாங்க, பட் they will be completely. So இந்த ரெண்டுமே ஈஸியா, இந்த ரெண்டுமே கண்டிப்பாக அங்க going towards judgment. இப்ப நமக்கு வந்து எசேக்கியேலை பொறுத்த வரைக்கும் எருசலேமின் ஜட்ஜ்மென்ட் அது முடிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு நம்ம the thing that we need to be focused on is, one is, திரும்ப சொல்றேன், religion, ரெண்டாவது money and world and worldly உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய ஆசாபாசங்கள், உலகத்துடைய ரெகக்னிஷன், நம்மளை எப்படி பார்க்கறாங்க, நம்மளை யார் எப்படி பார்க்கறாங்க, நம்ம மற்றவங்களை எப்படி இருக்கிறோம், these are all things that will be judged. It's all going towards judgment. And அதான் சொல்றாரு ஆண்டவர். முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இது நம்ம 1 யோவான்ல இருந்து எடுத்தோம். உலகத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் enmity to God. அதான் அங்க you adulterous ன்னு சொல்லுவார்.
புரியுதா? யோவான் சொல்லும்போது அவரும் அதே அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. he uses the same word, adulterous. People who have a relationship with the world and try to be religious are adulterous. ஒன்னு ஏன் கூட இரு, அதாவது அங்க போயிரு, ரெண்டு இருக்காது. That's what God says. Because Babylon has a harlot ன்னு சொல்லுது அங்க, and it will be judged. அடுத்தது இன்னொரு, இது வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இப்போ வர இன்னும் ரெண்டுமே ஃபியூச்சர் தான், ஃபுல் ஆஃப் ஃபியூச்சர் தான். எசேக்கியலும் ஃபியூச்சருக்கு தான் ப்ராஃபஸி பண்றாரு. ரெண்டு எசேக்கியல் 38, 39 நீங்க வாசித்தீங்கன்னா காக் அண்ட் மகோக்னு இருக்கும். அவங்க வந்து இஸ்ரேல் கூட சண்டை போடுவாங்க. அந்த ஆண்டவர் டைரக்டா இன்டர்வியூன் பண்ணி அவங்கள மேற்கொள்வார்னு இருக்கும். இதே தான் ரெவலேஷன் 20 இருக்கும். இது வந்து ரெண்டு இடத்துலயுமே ஃபியூச்சர் தான், புரியுதா? எசேக்கியல் ப்ராஃபஸி பண்ணதும் நமக்கு ஃபியூச்சர் தான். எசேக்கியல் நீங்க ப்ராஃபஸி, எசேக்கியலுடைய ப்ராஃபஸி நீங்க பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நிறைவேறி விட்டது, ஆனா நிறைய காரியங்கள் இன்னும் நிறைவேற போகுது. He prophesied for about 25 years, 25 வருஷமா ப்ராஃபஸி சொன்னாரு. பட் அவர் சொன்ன ப்ராஃபஸியோட டைம் கவரேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000, 3000 இப்போ உலகம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் இருக்கு. இந்த காக் அண்ட் மாகாக்னா கடைசி பேட்டில் ஆஃப் இந்த காக் அண்ட் மாகாக்னா என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரஷ்யா, ஈரான் எல்லாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. யாரோ ஒரு இட்ஸ் கோலிஷன் ஆஃப் கவர்மெண்ட், கோலிஷன் ஆஃப் நேஷன்ஸ். ஒரு நிறைய நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வரப்போகுது. கடைசி நடக்க போகிற ஒரு பெரிய யுத்தம். இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வருவாங்க. வரும்போது ஆண்டவர் டைரக்டா இன்டர்வியூன் பண்ணி இதை கம்ப்ளீட்டா he will fight for Israel directly. இது வந்து river flowing from the temple restore ஆனதை பத்தி, temple restore பண்றாரா அதை பத்தி சொல்லுவாரு. ஸோ எசேக்கியலுக்கு வந்து நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கேட்கும்போது எசேக்கியல் வந்து இந்த ப்ராஃபஸி சொல்லும்போது எருசலேம்ல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எருசலேம்ல இல்ல. இவர் எங்க இருந்தாரு? பாபிலோன்ல டெல் அபீப் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தார். டெல் அபீப் அந்த பேரை தான் இஸ்ரேலுடைய கேபிட்டலுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலி கேபிட்டல் இஸ் கால்ட் டெல் அபீப். எசேக்கியலுடைய ஊர்ல இருந்த பேர் அது வந்து அந்த டைம்ல பாபிலோன்ல இருந்துச்சு. இப்போ வந்து டெல் அபீப் வந்து இஸ்ரேலோட கேபிட்டல். பட் அந்த பேரை எடுத்து இவங்க டெல் அபீப்க்கு வச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எசேக்கியல், பிகாஸ் எசேக்கியல் லிவ்ட் தேர். ஸோ எசேக்கியல் வந்து பாபிலோன்ல டெல் அபீப்ன்ற இடத்துல இருந்து தான் ப்ராஃபஸி பண்றாரு. எப்படி ப்ராஃபஸி பண்றாரு? எல்லா விஷன்ஸ் ஆண்டவர் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. அவரை கம்ப்ளீட்டா ஸ்பிரிட்ல கொண்டு வந்து அப்படியே பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. இப்போ இந்த டெம்பிள்ல ஃபுல்லா விஷுவலைஸ் பண்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம வாஸ்த அதுவுமே அவருடைய ஃபுல் விஷுவலைசேஷன் தான் ஸ்பிரிட்ல, ஆவியில ஃபுல்லா வராரு. வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த திரும்பவும் முதலாவது அதான் சொல்றாரு, அந்த ரிவர் பக்கத்துல பார்த்த அதே கிரீச்சர் தான் இதுன்னு சொல்றாரு. ஏன்னா அது அங்க முதல்ல ஆண்டவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காட்டுறாரு. திரும்ப அதே இதுதான் இங்க எருசலேம்ல இருக்கிற மாதிரி பாக்குறாரு அவர். So he is relating the two things. இதே தான் அந்த ரிவர் பக்கத்துல நான் பார்த்த அதே இதுன்னு சொல்றாரு. So he is relating those things. So எசேக்கியலோட prophecy எல்லாமே he never came back. அவர் செகண்ட் எக்ஸைல்ல தான் போறாரு பாபிலோனுக்கு. 3 எக்ஸைல்ல ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் எக்ஸைல் தான் நான் சொன்னபோது தானியேல், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களாம் போறாங்க. ரெண்டாவது எக்ஸைல்ல போறதுதான் எசேக்கியல், இன்னும் கொஞ்சம் பேர். மூணாவது இதுல போறதுதான் நிறைய பேர் போறாங்க. எல்லாரும் லோ லெவல் எல்லாருமே கொண்டு போயிடுறாங்க. ஸோ ரெண்டாவது லெவலில் போறவங்க தான் எசேக்கியல். அவர் போய் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் அங்கே தான் இருக்கிறாரு. எருசலேமுக்கு வரவே இல்லை. நீங்க ப்ராஃபஸி வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் ஹீசன், நான் இந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் அவர் பாபிலோன்ல இருந்தாலும் அப்பப்போ எருசலேமுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாரு போல. அதான் அதை வச்சு தான் ப்ராஃபஸி சொல்றாரு. பட் நல்லா வாசிக்கும் போது தான் புரியுது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிட். ஆவியில தான் வராரு, பிசிக்கலா வரவே இல்லை. அவர் சாகுறத எருசலேம் பாபிலோன்ல தான் சாகுறாரு. பட் எருசலேம்ல பார்த்தது எல்லாமே ஆவியில ஆண்டவர் கொண்டு வந்து காமிக்கிறார். அதை தான் எழுதுறாரு. ஒரு பீரியட் ஆஃப் 22 to 25 இயர்ஸ். ஸோ ஒரு 25 வயசுல 30 வயசுல ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஃபஸி சொல்றாரு. ஸோ எல்லாத்தையும் அவர் அப்படியே ஆண்டவர் விஷுவலைஸ் பண்றாரு. அதுல ஒரு விஷுவலைசேஷன் தான் இதுல அந்த ரிவர் flowing from the temple bringing life to everyone who touches it. இது 47வது அதிகாரத்தில் இருக்கு. எசேக்கியல் 47:1-12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும். 47:1 இது வந்து எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியினர் ஊற்றப்படுகிறார். இட் will flow like a river. இது இந்த அனாலஜி தான் இயேசு கிறிஸ்து யோவான் 7ல எடுத்து சொல்லுவார். யோவான் 17 யோவான் 7 டெம்பிள்ல சொல்லுவார், anyone who is thirsty come to me, from you will flow rivers of living water. from
அவருடைய அந்த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் பரிசுத்த ஆவியானவரை வர்றதுதான் இவர் இங்க ப்ராஃபஸி சொல்றாரு 47ல சொல்றாரு. ரெவலேஷன்ல அதே 22ல இருக்கு. அங்கேயும் ஒரு ரிவர் இருக்கும். ரிவர் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் த த்ரோன் ஆஃப் காட் அண்ட் த ட்ரீ ஆஃப் லைஃப் ஆன் எதர் சைட். இங்கேயும் ஒரு ரிவர் இருக்கு. ரெண்டு பேரும் ரிவர் பார்க்குறாங்க. இது வந்து புதிய உடன்படிக்கையில உள்ள ரிவரை சொல்றாரு எசேக்கியல், பரிசுத்த ஆவியானவரை மீன் பண்றாரு. இங்க வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் புதிய எருசலேம்ல. we are all going to live in new Jerusalem. we are not going to live with God, in God in heaven, because God is going to come down to New Jerusalem. நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இங்கே தான். we were created to be here and we will be here for eternity. So God is going to make the moving. இதுதான் you have to understand this. ஆண்டவர் நம்மள நீங்க அங்க வாங்கன்னு சொல்லல. இப்போ ஒருவேளை நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரோட பரலோகத்தில் இருந்தாலும் நித்தியம் இங்கே தான் நம்ம we will all be here with him. 22வது வருஷத்துல போகும்போது and that river of water will be our source through which we will live with Almighty God forever and ever. That is our future. This is the God we are serving. He is not a God who sits. நல்லா சொல்றேன், எமோஷன் இல்லாத காட் இல்லை. உங்களுக்கும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அவருடைய இதயத்தில் அநேக எமோஷன்ஸ் இருக்கு. This is you have to understand this. He is so full of love and emotions for you and us as a church that please don't think that அவர் எங்கேயோ உட்காந்துட்டு எதையும் கவலைப்படாமல் இல்லை. No, finally he is going to come down. He is going to come down. அவர் கீழே இறங்கி வந்து உங்களோடும் என்னோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அந்த ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர் வழியே அவர் கொடுக்குற அந்த ஜீவ நதியில் we will all take part in it and we will live with him forever and ever, glorifying him, praising him forever and ever. May God bless these